ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை தேவன் எவ்விதமாய் அன்பு கூறுகிறார் என்று சொல்லி பார்ப்போம்னா இந்த வசனம் ஒன்றே அதுக்கு போதுமானதாக இருக்கும். வேதத்தில் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு வசனமும் இதுதான். ஏன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவிகளாகிய இருக்கிற நமக்காக தந்து நம்மளை பரிசுத்தமாக்கி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாற்றுவதற்காக அனுப்பினாராம். ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறாரு. சும்மா நான் நேசிக்கிறேன்னு சொல்லல, மாறாக குமாரனே பலியாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியா ரத்தத்தை சிந்தும்படியா அனுப்பி வைக்கிறார். அப்படியேதான் நடந்தது. 2000 ஆண்டுகளாக முன்பாக தன்னையே பலியாய் கொடுத்ததை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாராம். அந்த அன்பு அவ்வளவு பெருசு. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. யாரும் கெட்டு நரகத்திற்கு போய்விடக்கூடாது. இந்த வாழ்க்கை உலகத்திலோடு முடிந்து விடுவது அல்ல. இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறைவான நாட்கள் தான், குறைவான காலம்தான். ஒரு புல்லுக்கும் பூவுக்கும் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆனால் அதற்கு பின்பு ஒரு மகிமையான வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவரோடு கூட என்றென்று வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குமாரனாகிய இயேசுவை நாம் விசுவாசித்து எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரே, அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்குகிறது, மீண்டும் ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கிறது நம்பிக்கைக்குள் வரும் பொழுது நிச்சயமாகவே இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபை கர்த்தர் கொடுத்து நடத்த ஆரம்பித்து விடுவார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஜிம்பாப்வே தேசத்திலே கிலாட் என்கிற ஒரு மனிதனுடைய காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இந்த வேதாகம கழகத்தில் வேலை செய்கிறார். முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவர் அநேகருக்கு ஆண்டவர் பக்கம் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு முரட்டாட்டமான ஒரு குடிகாரன், குடிக்கு அடிமையாகி புகைக்கிற பழக்கம் அதிகமா உண்டு, செயின் ஸ்மோக்கர் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு இயேசுவை பற்றி ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னு சொல்லி இவருக்கு ஒரு பாரம், அந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வரணும், ஸ்மோக்கிங் பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லும் பொழுது ஒரு புதிய ஏற்பாடை கையில கொடுக்கிறாரு. நீ இத படிப்பான்னு சொல்ற அந்த முரட்டான மனுஷன், இது கூட எனக்கு யூஸ் ஆகும். என்னத்துக்குன்னா இந்த பேப்பர்லாம் கிழிச்சு அதுக்குள்ள போதை பொருளை வச்சு நான் ஸ்மோக் பண்றதுக்கு பேப்பர் எனக்கு இல்ல, இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தெரியுது, அழகா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேஜ் கரெக்டா இருக்கும், அதுக்கு சிகரெட் மாதிரி நான் வச்சு குடிக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சரி நீ அதை பேன பண்ணிக்கோ, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ எந்த பேப்பரை புகைக்க போறீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச பிறகு நீ கிழிக்கணும், அதுக்கு பிறகு புகைக்கணும், இதுதான் கண்டிஷன். இது என்ன பிரச்சனை இருக்குது, படிச்சுட்டு நான் அதுக்கு பிறகு புகைப்பிடிக்கிறேன் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். சரின்னு போயிட்டாங்க. நாட்கள் போயிட்டு ஒரு 6 மாசம் குறிப்பிட்ட காலம் கொஞ்ச நாள் போன உடனே திருப்பி ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு இவர் போறாரு. அங்க இருக்கிறார். பார்க்கும்போது இந்த முரட்டாட்டமான அந்த மனிதன் அவனும் ஒரு வேதாகமத்தை கையில வச்சுட்டு அந்த கூட்டத்துக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு மற்றபடி ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி அதை நின்னுக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுகிறாரு. திருப்பி சந்திக்கிறார். நீ அந்த மனுஷன் தானே, கண்டினியூ நீ புகைப்பிடிப்பிய நீ தானே? ஆமா அப்படின்னு சொல்றாப்புல. என்ன நடந்துட்டு கேட்கும்போது, ஐயா நீங்க ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்க, ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்க, நீ ஸ்மோக் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல உள்ள வசனத்தெல்லாம் படிச்சுட்டு தான் திருப்பி நீ இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, நான் அது மாதிரி மத்திய ஃபுல்லா ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சு ஸ்மோக் பண்ணி காலி பண்ணேன். இடத்துல மார்க்கு சுவிசேஷம் ஃபுல்லா முடிச்சேன், லூக்காவும் முடிச்சேன், யோவான ஆரம்பிச்சேன், 1ஆம் அதிகாரத்தை பண்ணேன், 2ஆவது அதிகாரத்தை பண்ணேன், 3ஆவது அதிகாரம் கிழிக்கைக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சேன், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரும்போது அந்த வசனத்தை படிக்கும்போது என்ன உலுக்கிருச்சுது. பாவியாக எனக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பலியா கொடுத்தாரா, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறார. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்துச்சுது, நம்பிக்கை கொண்டு வந்துச்சுது. எனக்கும் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கும் விடுதலை கொடுக்க அவரால் முடியும்னு சொல்லி அன்னைக்கு இயேசுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன், மாறிட்டேன், இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னாராம். பாருங்களேன், அவனுடைய அன்பை பாருங்க. அந்த வசனத்தை சொல்லப்பட்டது மாதிரி ஒரு கெட்டு போக கூடாது. ஆண்டவர் விடுதலை கொடுத்து எல்லாரையும் மாற்றி அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பை என்னைக்காவது ருசிச்சிருக்கிறோமா, அந்த அன்பை நினைக்கிறோமா? உலக அன்பெல்லாம் மாறி போயிரும், இயேசுவின் அன்பு மாறாதது. அந்த அன்பை நம்ம உணர்ந்து அந்த அன்புக்கு ஈடு இணையா நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து தொடர்ந்து ஓடுவோம் என்று சொன்னா மாற்றங்களை பார்ப்போம், மாற்றங்களை கொண்டு வருவோம். நமக்குள்ளும் மாற்றங்கள் வந்து ஒரு நாள் ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனை, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்கு அண்டியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
உடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதுப்பா. உடைய வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது. எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் மாற்றுகிறது. அதோடு மட்டும் நம்முடைய அன்பு கல்லான இருதயங்களை கொண்டு உடைத்து கரைய பண்ணக்கூடியதப்பா. அந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களை நேசித்த அளவு நாங்க நேசிக்கலப்பா, ஆனா உண்மை நேசிக்க விரும்புகிறோம். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றி நாங்களும் உண்மை நேசிக்க வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க நீர் உதவி செய்ய. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை இன்றைக்கு உண்டாகட்டும். அன்பினால் நிரப்புவீராக. பெரிய தியாகத்தை பண்ணிருக்கீங்கப்பா. ஒரு நல்லவருக்காக, நண்பனுக்காக கூட உயிரை கொடுக்கலாம், உதவி செய்யலாம், பணத்தை கொடுக்கலாம். அக்கிரமக்காரராக எங்களுக்காக நீர் மரித்தது, ஜீவனை தந்தது, ரத்தத்தை சிந்தினது, மீண்டுமாய் உயிரோடு எழுந்து எங்களுக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி மீண்டும் எங்களை அழைத்து செல்லும்படி வைத்திருக்கிற திட்டங்களை நினைக்கும் பொழுது நாங்கள் எம்மாத்திரம் அன்பு பெருசுப்பா. தொடர்ந்து நினைத்திருக்க உதவி செய்யும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரே பேரான குமாரனை இயேசு தந்திருக்கிறாரே, மற்ற எல்லாம் தராமல் இருப்பாரா? கொடுப்பார். அந்த அன்பு மாறாதது. அந்த அன்பில் நிலைத்திருப்போம். நாம் ஆண்டவரை நேசிப்போம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.